எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகு கோபால். எஸ்டர்டே நைட்டே இந்தியன் ஆர்மி பாகிஸ்தானுடைய அந்த தீவிரவாத முகாம்களில் கிட்டத்தட்ட 7 பிளேசஸில் தாக்குதல் நடத்திருக்காங்க. பகல்காம் டெரரிஸ்ட் அட்டாக்குக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இது நடத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 70 டெரரிஸ்ட்டுக்கு மேலே கில் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு என்ன நடக்கும்னு தெரியாமல் இன்வெஸ்டர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதுக்கான ரியாக்ஷன் நடந்துருச்சு. ஸோ இதுக்கு அடுத்து பாகிஸ்தான் தரப்புல இருந்து பதிலடி அவங்க என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்காங்க, ஸோ அதை பொறுத்து ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். பட் மார்க்கெட் பெருசாக ரியாக்ட் பண்ணலாம். இன்றைக்கே ஒரு கிரீன் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு அடுத்து முக்கியமாக மார்க்கெட்டை ட்ரைவ் பண்ணக்கூடியது, இம்பேக்ட் பண்ணக்கூடியது ஃபெட்டுடைய ரிசல்ட். மோஸ்ட் ப்ராபப்ளி ஃபெட்டுடைய ரிசல்ட் தான் அடுத்து இம்பேக்ட் கொடுக்கும். எப்போதுமே ஓவரால் மார்க்கெட் நமக்கு டேல பிரேக் அவுட் ஆயிருக்கு. டெக்னிக்கலை தான் நம்ம எப்போதுமே பார்க்கணும். ஓவராலா இங்கிருந்து ஃபால் ஆகிற இந்த ட்ரெண்ட் லைன் நமக்கு கிளியரா பிரேக் அவுட். ஓகே, ஸோ இன்கேஸ் கீழே ஃபால் ஆனால் கூட இந்த ப்ரீவியஸா இருக்கு பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸ் நமக்கு சப்போர்ட்டா மாறும். ஆல்ரெடி இந்த இடத்துல டச் பண்ணி தான் சைட்வேஸ்ல மூவ் ஆகுது. ஒன்று இந்த ரெசிஸ்டன்ஸ், இந்த ப்ரீவியஸா இருக்கு இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டா மாறும். இல்லை அப்படின்னா இன்கேஸ் அதை உடச்சி கீழே வந்தா கூட இந்த ட்ரெண்ட் லைனே நமக்கு சப்போர்ட்டா மாறும். அப்போ ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 23,900, மேக்சிமம் 24,000. இன்கேஸ் கீழே ஃபால் ஆச்சுன்னா 23,500. இந்த ரெண்டு லெவல்லையுமே டச் பண்ணிட்டு மார்க்கெட் பொசிஷனலா அப்சைட் போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். என்னை பொறுத்தளவுக்கு இந்த பிரேக் அவுட் வித்தின் ஒரு 1 or 2 மந்த்ல 25,150 வரைக்கும் அப்சைடு போறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதுல ஃபெட்டுடைய ரிசல்ட் என்ன மாதிரி வரும் அது எனக்கு தெரியாது. பட் டெக்னிக்கலை பொறுத்தளவுக்கு அப்சைட்ல 25,150 வரைக்கும் அப்சைட்ல போறதுக்கான வாய்ப்பு அதிகம். பிகாஸ் ஆஃப் பிரேக் அவுட் ஹேப்பன். இன்கேஸ் மார்க்கெட் கீழே ஃபால் ஆச்சுன்னா இமீடியட் சப்போர்ட் 24,050 ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டாகவும், செகண்ட் சப்போர்ட்டுங்கிறது 23,500 செகண்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கும். ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இது பொசிஷனல் ட்ரேட். இதே நீங்க இன்ட்ராடேல நாளைக்கு பர்டிகுலரா எதை நீங்க அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல எடுங்க. இன்னுமே கிளியரா உங்களுக்கு புரியும். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ஒரு டபுள் பாட்டம் எடுத்து மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் மொமெண்டம்ல ட்ரேட் ஆகுது. இந்த சேனல்ல தான் நான் ஸ்டூடெண்ட் குரூப்ல கூட நான் இதை ஷேர் பண்ணியிருந்தேன். ஓவராலா லாஸ்ட் ஒரு 2 டேஸா இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்ல தான் கண்டினியூஸா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி போட்டீங்கன்னா இதை அப்படியே தூக்கி கீழே வைங்க. ஓகே, ஸோ ஓவரால் ரேஞ்ச் நமக்கு ஈஸியாக கிடைச்சிடும். ஸோ என்டையர் ட்ரேடிங் ஆக்டிவிட்டியும் வித்தின் இந்த ரீஜன்ல இருக்கா. ஈவன் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கூட கரெக்டாக அந்த எட்ஜில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு பாருங்க. இதை பிரேக் அவுட் பண்ணலை. ஸோ நாளைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. இந்த ஏரியாவில் நமக்கு அதாவது 24,420 இன்னைக்கு மார்னிங் கூட சொல்லியிருந்தேன். 24,420ங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். 380லேருந்து 400ங்கிறது ஒரு ரேஞ்ச் மவுண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோனா இருக்கும். மார்க்கெட் அந்த இடத்துல இருந்து கூட கீழே ஃபால் ஆகலாம்னு சொல்லியிருந்தேன். கரெக்டா இந்த இடத்த டச் பண்ணிட்டு அகைன் இவ்வளவு தூரம் ஃபால் ஆயிட்டு ஆஃப்டர்நூன் ஃபால் ஆயிட்டு திருப்பியும் ஆஃப்டர்நூன் ரைஸ் ஆயிருக்கு. ஸோ கம்ப்ளீட்டா இன்னைக்கு ஒரு வாலட்டாலிட்டி மார்க்கெட் தான். கம்ப்ளீட்டா ரைஸ் ஆச்சு, ஃபால் அண்ட் ரைஸ். என்டையர் ட்ரேடிங்கும் இந்த சேனலுக்குள்ளதான் நடந்துட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு முறையும் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணும்போது ஃபால், சப்போர்ட்டை டச் பண்ணும்போது அகைன் ரைஸ். இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆகும்போது ஷார்ப்பா அப்சைட் ரைஸ் ஆச்சு. கரெக்டா இந்த ரெசிஸ்டன்ட்ல டச் பண்ணிட்டு திருப்பியும் கீழே ஃபால். ஆஃப்டர் இந்த சப்போர்ட்ல டச் பண்ண உடனே திருப்பியும் ரைஸ், அகைன் ஆஃப்டர்நூன் ஃபால். ஓகே, ஸோ ஓவராலா நாளைக்கு மார்க்கெட் அப்சைடு பாசிட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகம். இன்கேஸ் இந்த இடத்துல அட்லீஸ்ட் ஒரு 15 to 30 மினிட்ஸ் கேண்டில் 30 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இன்னுமே மோர் வேலிடு. ஸோ நாளைக்கு க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்க. 24,420 இதுக்கு மேலே ஒரு 15 நிமிஷம் கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா
டெஃபினட்டா ஒரு ஸ்ட்ராங்கான ரேலி வந்து இருக்கு. கம்மிங் சாட்டர்டே மே 10th ஒன் டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் சென்னை கொளத்தூரில் வந்து நடக்குது. இதில் அட்டன் பண்ணுறவங்களுக்கு லைஃப் டைம் ஸ்டூடெண்ட் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இதுக்கான டிஸ்கிரிப்ஷனில் எப்படி என்ரோல் பண்ணணுங்கிற லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. சேம் பேங்க் நிஃப்டியை அனலைஸ் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி வந்து வித்தின் இந்த மாதிரி ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகுது பாருங்க. இதுவுமே ஒரு என்டையர் ட்ரேடிங்கையும் இந்த மாதிரி ஒரு சைடுவேஸில் தான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நடக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு சேனலுக்குள்ள எப்போதுமே இன்சைடு பிரேக் அவுட் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்க. இப்போ இங்கே சப்போர்ட் எடுத்துச்சு, நெக்ஸ்ட் அப்சைடு போகும் அப்படிங்கிறத டெஃபினட்டா எப்போ நம்ம இது பண்றது, இந்த இன்சைடில் இருக்கு பாருங்க, இந்த ட்ரெண்ட் லைன் கிட்டத்தட்ட 3 times இந்த ட்ரெண்ட் லைனை ரெஸ்பெக்ட் பண்ணி தான் மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. ஓகே, இங்கே ஃபால் ஆயிருக்கு, இந்த இடத்துல ஃபால் ஆயிருக்கு. அப்போ இந்த ட்ரெண்ட் லைனுங்கிறது ஒரு குரூஷியலான ட்ரெண்ட் லைன். இது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா திரும்பவும் அடுத்த ஸ்விங்குக்கு மார்க்கெட் ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ நாளைய பொறுத்தளவுக்கு இன்கேஸ் பேங்க் நிஃப்டி 54,600 இந்த பிரேக் அவுட் லெவலுக்கு மேலே இருக்கும்போதே 54,550க்கு மேலே ட்ரேட் ஆகும்போது பாசிட்டிவ் தான். பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. எஸ்பெஷலி பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டபுள் பாட்டம் எடுத்து பிரேக் அவுட்டும் ஆயிருக்கு. ஓகே, டபுள் பாட்டம் எடுத்து அப்சைடும் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். அப்படி அப்சைடு போச்சு அப்படின்னா மினிமம் இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு 55,050ங்கிறது ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும். செகண்ட் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 55,535 இருக்கும். இதில் ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட், ஃபிப் எக்ஸ்டென்ஷன் இதெல்லாம் போட்டு பார்த்து எக்ஸாக்டாக நம்ம டார்கெட் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். அட்வான்ஸ் ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்டும் போஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் வந்து பார்ப்போம். சென்செக்ஸ் கிளியராக ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை விட்டு பிலோவில் கிராஸ் பண்ணால் கூட முடிவில் வந்து க்ளோசிங் வந்து பாருங்க, ஓவரால் க்ளோசிங் வந்து இதுக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்குதா, மேக்ஸிமம் க்ளோசிங் இதுக்கு மேலே தான் இருக்கா. ஸோ அதே மாதிரி இந்த டாப்ல இருந்து கனெக்ட் பண்ணுங்க. இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்த ஸ்விங் வந்து ஷார்ப்பாக அப்சைட் ரைஸ் ஆகலாம். ஒரு ட்ரெண்டு அப் ட்ரெண்டு இந்த சைட்வேஸ் மார்க்கெட் மட்டும் அப்சைடு பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் கீழே ஃபால் ஆயிருக்கு, இங்கே ஃபால் ஆயிருக்கு, இங்கே ஃபால் ஆயிருக்கு. இங்கே கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 times வந்து இந்த ட்ரெண்டை ரெஸ்பெக்ட் பண்ணி மார்க்கெட் கீழே ஃபால் ஆகுது. அப்போ இது பிரேக் அவுட் பண்ணது அப்சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா டெஃபினட்டா ஒரு ஷார்ப்பான அப்சைட் ரேலி வந்து இருக்கு. ஸோ நாளைக்கு மேக்ஸிமம் பை சைடு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. பிகாஸ் ஆஃப் நிஃப்டி கரெக்டாக ரெசிஸ்டன்ஸில் நிற்கிது. அப்சைடு பிரேக் அவுட் ஆகிட்டா டெஃபினட்டாக போகும். அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் ஒரு அப் ட்ரெண்டில் இந்த சைட்வேஸ் மார்க்கெட்டுடைய ரெசிஸ்டன்ஸில் நிற்கிது. ஸோ அப்சைடு பிரேக் அவுட் ஆச்சுன்னா டெஃபினட்டாக ரேலி இருக்கும். பேங்க் நிஃப்டியும் டபுள் பாட்டம் எடுத்து அப்சைடு பிரேக் அவுட் ஆயிருக்கு. நிஃப்டி சென்செக்ஸை விட என்னை பொறுத்தளவுக்கு பேங்க் நிஃப்டியில் ஒரு பாசிட்டிவ் அதிகமாக இருக்குது. ஓகே, இன்கேஸ் வந்து நாளைக்கு ஃபெட் ஏதாவது அகெயின்ஸ்டாவோ இல்லை நெகட்டிவாவோ இருந்தது அப்படின்னா இந்த டபுள் பாட்டமோட பிலோவில் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும். அதாவது இந்த பாயிண்ட்ல வந்து மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகும், 54,200க்கு பிலோவில் ஓப்பன் ஆகும். அப்போ இது ஃபெயிலியர் நம்ம எடுத்துக்கலாம். செல் சைடு வந்து போகலாம். வித்தின் இந்த ஜோனுக்குள்ள மிடில் வந்து எடுக்க வேண்டாம். இன்கேஸ் கேப் அப் ஆயிடுச்சுன்னா டெஃபினட்டா பாசிட்டிவ்ல இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு வந்து அதிகம். ஃபைன், நம்ம ஷேர்ஸ்ன்னு பார்க்கும்போது இன்னைக்கு மேஜரா ரைஸ் ஆனதுல டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு பை சைடு கொடுத்தது ஸ்டாக்ஸ்ல இன்னைக்கு டாப் கெய்னர்ல டாடா மோட்டார்ஸ். டாடா மோட்டார்ஸ் ஷேர்ஸ் வந்து கிட்டத்தட்ட April 20 லாஸ்ட் ஒரு 4 yearsல இந்த ட்ரெண்ட் லைனுடைய பாட்டம் மோஸ்ட் சப்போர்ட்ல இருக்கு. இந்த ஸ்டாக் வந்து கிட்டத்தட்ட 1,180 ரூபா வரைக்கும் போன ஸ்டாக்கு இப்போ 680 ரூபாய் ட்ரேட் ஆகுது. அது மட்டும் இல்ல, ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட்ல, டெக்னிக்கலா ட்ரெண்ட் லைனுடைய சப்போர்ட்ல ட்ரேட் ஆகுது. மோஸ்ட் ப்ராபப்ளி இன்ட்ராடே ஆர் ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடர் வந்து இந்த ஸ்டாக்ல ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. இது ரெக்கமெண்டேஷன் கிடையாது, ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஜுகேஷனல் பர்பஸ். ஃபைன், இதுக்கு அடுத்து ஸ்ட்ராங்காக ரைஸ் ஆனது பாலிகேப். இந்த ஸ்டாக் வந்து ஆல்ரெடி யூடியூப்ல நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து
ஒரு ட்ரெண்ட் லைன்லயும் இருக்கு, லாங் டேர்ம் ட்ரெண்ட் லைன்லயும் இருக்குது. அதே நேரம் இந்த ட்ரெண்ட் லைன்ல டபிள்யூ ஷேப்ல ஃபார்ம் ஆயிருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாசிட்டிவ், டெக்னிக்கலா பாசிட்டிவ் வந்து லாங் டேர்ம்ல ட்ரெண்ட்ல சப்போர்ட் எடுத்திருக்கு. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் வந்து இந்த ஸ்டாக் வந்து ஸ்விங் ட்ரேடுக்கு டபுள் பாட்டம் எடுத்திருக்கு பாருங்க. இங்க வந்து டபுள் பாட்டம் எடுத்திருக்கா, இது ரெண்டாவது பிளஸ் பாயிண்ட். தேர்டு பிளஸ் பாயிண்ட் வந்து பாலிகேப்க்கு தேர்டு பிளஸ் பாயிண்ட், மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகி கரெக்டா 2 முறை இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து இந்த இடத்துல டபிள்யூ ஷேப்ல ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி டபிள்யூ ஷேப்ல ஃபார்ம் ஆச்சுன்னா இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மினிமம் 90% இருந்து 120% வரைக்கும் அப்சைடு வந்து ரைஸ் ஆகும். ஸோ அடுத்த ஸ்விங் வந்து இந்த பாலிகேப்ல அப்சைடு போறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். இன்கேஸ் கீழே ஃபால் ஆனா கூட 5400 பெஸ்ட் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகும். ஸோ நீங்க உங்களுடைய அனாலிசிஸையும் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து மூணாவது டபிள்யூ ஷேப் ரெக்கவரியில மார்க்கெட் நிக்குது. ஓகே, இதை வந்து செக் பண்ணி பாருங்க. எஜுகேஷனல் பர்பஸ் தான் நான் ஷேர் பண்றேன். ஃபைன். இதுக்கு அடுத்து மார்க்கெட் இன்னைக்கு ரைஸ் ஆனதுல ஆர்த்தி ட்ரக், இந்த ஷேரும் வந்து டபுள் பாட்டம் எடுத்து ஸ்ட்ராங்கா ரைஸ் ஆயிருக்கு. ஓகே, பொசிஷனலா வீக்லியில் அடிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட மார்ச் 2023 இருந்து இப்போ வரைக்கும் நல்லா ரைஸ் ஆயிட்டு டபுள் பாட்டம் எடுத்து அப்சைட் ஆயிடுது. பொதுவாகவே இந்த மாதிரி டபுள் பாட்டம் எடுத்ததுனாலே இந்த ப்ரீவியஸ் ஹைக்கும் இதுக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 38% 50% வரைக்கும் ரைஸ் ஆகிடும். இந்த மாதிரி இடத்துல இங்கேருந்து ஃபாலோ ஆகுது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்டையும் பார்க்கணும். ஏன்னா இந்த ஸ்விங் எவ்வளோ ஷார்ப்பாக ரைஸ் ஆக போகுது அப்படிங்கிறத இந்த ஃபோர்ஸ் வந்து இந்த இடத்துல தெரிஞ்சிடும். ஸோ இதுவுமே வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இது ஷார்ப்பாக அப்சைடு போகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகம். இந்த ஸ்டாக்கையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. நம்ம நேத்திக்கு வந்து பார்த்தோம் இல்லையா, மார்க்கெட் வந்து ஒரு டபுள் பாட்டம் எடுத்து அப்சைடு ரைஸ் ஆனா கூட க்ளோசிங் மஸ்ட் பி ஒன் டே அட்லீஸ்ட் இந்த 5050க்கு மேல ஒரு நாளாவது க்ளோசிங் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா இந்த டபுள் பாட்டம் வேலை செய்யும். இல்லை அப்படின்னா இந்த இடத்துல ரேஞ்ச் பவுண்ட்ல தான் நிற்கும். கிட்டத்தட்ட 3-4 நாளா இதுக்குள்ளதான் ட்ரேட் ஆகுது பாருங்க. ஒரு 5 நாளைக்கு மேல இதுக்குள்ளதான் ட்ரேட் ஆகுது. அதாவது 5050க்குள்ளதான் எக்ஸாக்ட் ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து க்ளோசிங் வந்து வாட்ச் பண்ணி பாருங்க. மார்க்கெட் வந்து இந்த இடத்துல ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு தொடர்ந்து ரைஸ் ஆகிற மாதிரி ரைஸ் ஆகும். ஆனால் சடனாக ஃபால் ஆயிடும். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இன்டர்நேஷனல் மார்க்கெட்டுனால ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸஸ் வந்து வரும். ஃபைன். இந்த க்ளோசிங்கை மட்டும் வாட்ச் பண்ணி பாருங்க. 5050க்கு மேலே அட்லீஸ்ட் ஒன் டே க்ளோஸ் ஆனால் மட்டும் பை சைடில் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த இடத்துல ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் இருக்கிறதுனால எம்ஐ மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வே மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. பொசிஷனலாகவும் இந்த இடத்துல எம்ஐ மெத்தட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இதே போல இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நாளை ட்ரேட் நன்றாக அமைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.